ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் மண்டி செய்கிறான்னு சிக்கன் கடைக்கு சிக்கன் வாங்க போனோம். இப்படி மண்டின்னு சொன்ன உடனே ஒரு கோழி எடுத்துன்னு வந்தாங்க. சரி நாங்களும் அந்த கோழி அப்படியே பண்ணிட்டிங்கன்னா சொன்ன உடனே வெட்டிட்டாங்க. அந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணுறதுக்கு அப்படியே கத்தியோட ஸ்ட்ரைப்ஸ் கூட வச்சு கொடுத்தாங்க. இந்த சிக்கன் மண்டி முடிஞ்சதுக்குள்ளே அப்படியே தந்தூரி செஞ்சுக்கலான்னு பின்னாடி அந்த அண்ணன் அடிக்க சொன்னோம். இப்போ ஒரு கப்பில் நட்சத்திர சோம்பு தான் ஸ்டார் அனைஸ், கொஞ்சோண்டு லவங்கம் லோஸு, அதுக்கப்புறமா கொஞ்சம் இலாச்சி கார்டமோன், அப்படியே கொத்தமல்லி, கொரியண்டர் சீட்ஸு, அப்படியே 4-5 பிரிஞ்சி இலை, அதான் பிரியாணி லீவ்ஸு, அப்புறம் ஜாதிபத்தி மேஸு, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஜீரகம், ட்ரை ஜிஞ்சரு தான் சுக்கு, அப்படியே கொஞ்சோண்ட லவங்கப்பட்டை தான் சினோமன், அப்படியே கொஞ்சோண்ட மிளகு அதான் பெப்பர் கார்ன்ஸ். அப்புறமா அதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடர் மாதிரி தயார் செய்யணும். அப்புறமா எடுத்துன்னு வந்த சிக்கனை வச்சு அந்த ஸ்போக் ஸ்பூனை வச்சு அப்படியே ஃபுல்லாக ஓட்ட வைக்கணும். அது எதுக்குன்னா, இப்போ நம்ம வச்ச ஸ்பைசஸ்லாம் உள்ளே போய் மேக்னேட் ஆகும். உள்ளே போய் நல்லா செட்டில் ஆகி நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாம் பீசஸ்க்கும் இதே மாதிரி ஹோல்ஸ் வச்சு சைடாக வச்சுக்கணும். இப்போ நாங்கள் தந்தூரிக்காக எடுத்துன்னு வந்த சிக்கனை அப்படியே ஸ்பைசஸ்லாம் போட்டு அது ஃப்ரிட்ஜில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே மேக்னேட் பண்ணோம். அப்போ தான் அந்த ஸ்பைசஸ்லாம் கரெக்டாக அதுக்கெலாம் ஸ்டிஃபாக செட் ஆகும். அதுக்கப்புறமா அந்த கிரைண்ட் பண்ணுற கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த எடுத்துன்னு வந்த சிக்கன் பீசஸ்க்கு கோட்டிங்காக அந்த 3 to 4 லெமன்ஸ் அப்படியே அந்த ஜூஸ் எடுத்துக்கணும். பரவாயில்ல, இப்போ நம்ம சேனலுக்கு வியூஸ்லாம் நல்லா தான் வருது. ஆனால் ஃபர்தராக வீடியோஸ்லாம் வரணுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்னொரு பவுலில் அப்படியே ஆயில் வச்சுக்கிட்டு அப்புறமா இந்த எடுத்த லெமன் ஜூஸ் வந்து அப்படியே அந்த சிக்கன் பீசஸ்லாம் அப்படியே கோட்டிங் பண்ணோம். அந்த சிக்கன் பீசஸ்க்கு இந்த லெமன் இது வச்சு அப்படியே ஃபுல்லாக நல்லா அது லெமன் ஜூஸ் ஃபுல்லாக பிடிச்ச மாதிரி கோட்டிங்லாம் பண்ணோம். இதே மாதிரி அங்கே இருக்கிற எல்லா பீசஸ்க்கும் அப்படியே அப்ளை பண்ணோம். நம்ம ஸ்போக் ஸ்பூனால் ஹோல்ஸ் வச்சதுனால இப்போ கொஞ்சம் ஈஸியாக அந்த லெமன் ஜூஸ்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி இப்போ லெமன் எப்படி அப்ளை பண்ணுறோமோ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த ஆயிலும் சேம் இதே மாதிரி எல்லா பீஸுக்கும் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த கரம் மசாலா வந்து ஸ்டிஃபாக கரெக்டாக ஒட்டிக்கும் அதுக்கு. இப்போ அந்த கரம் மசாலாலாம் கொஞ்சம் சால்ட்டு காரம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த சிக்கன் பீஸுக்கெலாம் அப்ளை பண்ணோம். ஃபுல்லாக எங்கேயுமே கேப்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக நீட்டாக அப்ளை பண்ணோம். அது ஹோல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸில் கூட நீட்டாக அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் அப்படியே வச்சுட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் அப்படியே நம்ம மேக்னேட் பண்ணிக்கணும். அப்போ பார்த்தாலே பசிக்குது, எப்போ சாப்பிட்ணுன்னு தோணுது. சரி பார்ப்போம் எப்போ முடியும்னு. சரி இப்போ பிரியாணி ரைஸ்க்காக ரெடி பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் அந்த பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு அது உள்ளே இன்னொரு பவுலு, இப்போ நம்ம இந்த சிக்கன் பாயில் பண்ணுவோம், அந்த பாயில் தண்ணிலாம் அந்த பவுலுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போ அதுக்குள்ளே ஒரு பவுல் வச்சுக்கிறோம் நாங்கள். உங்களுக்கு எந்த பவுல் செட் ஆகுமோ அந்த பவுல் வச்சுக்கலாம். இப்போ அந்த சிக்கன் நம்ம அந்த வேப்பரோட பாயில் பண்ணோம். அந்த வேப்பரோட அந்த சிக்கன் தான் குக் ஆகணும், அந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். இப்போ அந்த தண்ணிலாம் சூடாகி அது புசுன்னு ஆகும்போது நம்ம பீசஸ்லாம் அது மேலே செட்டில் பண்ணிக்கணும். அப்படியே ஒரு பீஸாக எவ்வளோ ஒன்று செட் ஆகுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். சரி எங்களுக்கு 4 பீஸ் மாதிரி செட் ஆகும், அப்படியே வச்சுக்கிறோம். இதை பாருங்கள், இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே மூடிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே பாயில் ஆகணும் அது. இப்போ அந்த சிக்கன் ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ அந்த சிக்கனை நம்ம ரிவர்ஸாக திருப்பி மறுபடியும் அப்படியே வைக்கணும். இப்போ அது ஆல்ரெடி பாதி குக் ஆகிடுச்சு, அதனால் நம்ம பார்த்து கொஞ்சம் மெதுவாக திருப்பணும், இல்லைன்னா அந்த பீஸாக உடஞ்சிடும். அப்படி உடஞ்சால் நம்மளுக்கு லுக் இருக்காது. அதனால் பார்த்து ஸ்லோவாக கொஞ்சம் திருப்பணும். அப்படியே திருப்பி மறுபடியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ఇదే மாதிரி బాయిల్ பண்ணோம். అంతలో మా తెలుగులో ఈ వీడియో చూసి ఏంట్రా బాబు ఇటు చెన్నై వెళ్ళి తెలుగు మర్చిపోయాడు అనుకుంటారు కదా, అలా ఏం లేదు, జస్ట్ తమిళ్ ట్రై చేద్దామని చేస్తున్నా. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி திருப்பி மூடி வச்சு க்ளோஸ் பண்ணினோம். வேப்பர்லாம் வெளியே வராமல் டைட்டாக ஃபிட்டாக க்ளோஸ் பண்ணினோம் மூடி. இப்போ சும்மா தந்தூரிக்காக எடுத்துன்னு வந்த சிக்கன் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிடுறோம். இதோ இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா பிளாக்காக ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி ரோஸ்டட் கலர் வரணும், ப்ரௌன் கலராக இன்னும் வரணும், இன்னும் ரோஸ்டட் ஆகணும். அது இன்னும் வர வரைக்கும் இன்னும் அப்படியே ரோஸ்ட் பண்ணோம். அப்படியே ரோஸ்ட்டுக்காக இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும். அப்படியே கீ கூட போட்டுக்கலாம், கீ போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஆயில் அப்படியே கீ கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீ போட்டால் தான் மெயின் டேஸ்ட் வரும்.
அப்படியே அது முடிஞ்சதோடனே நம்ம தந்தூரி பீசஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு இருக்குது, ஆனால் லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறமா பிரியாணிக்காக ஃபஸ்ட்டு ஆனியன்ஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணோம். கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆரஞ்சில் வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா அதை தேவையான ஸ்பைசஸ்லாம் போடணும். இப்போ பிரியாணி இலை தான், பிரியாணி லீவ்ஸு, அதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணோம். இப்போ பிரியாணி ரைஸ்க்கு எப்படின்னா 2 கிளாஸ் ஆஃப் ரைஸ் எடுத்தால் 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் போடணும். இப்போ நாங்கள் வந்து 6 கிளாஸஸ் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கணும். அதுக்கு இப்போ 12 கிளாஸ் ஆஃப் வாட்டர் போடணும். பாஸ்மதி ரைஸ்னால இப்போ 11 போட்டால் போதும், 11 கிளாஸ் ஆஃப் வாட்டர் போட்டால் போதும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் பாயில் பண்ணும்போது அந்த கீழே வாட்டர் ஸ்டாக்லாம் ஸ்டோர் ஆகிடுச்சுல, அந்த தண்ணி ஃபஸ்ட்டு போடணும். அந்த தண்ணியும் பிரியாணியில் போட்டுடலாம். அந்த தண்ணி தான் போடணும் மெயின், அதுதான் ஃப்ளேவரு. நம்ம சிக்கன் பீசஸ்லாம் ஃப்ரை பண்ணிட்டோம். அதுக்கு தந்தூரி டேஸ்ட் வர்றதுக்கு நம்ம கோல் இந்த கேஸ் ஃப்ளேம் மேலே கொஞ்சம் ஹீட் பண்ணோம், ரெட்டாக வர்றதுக்கு வரைக்கும். இப்போ அது ஒரு கிளாஸில் போட்டு அப்படியே அந்த பவுல்லையே வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் அந்த கோல் மேலே கீ போடணும். கீ போட்டால் அது வந்து ஸ்மோக்லேருந்து இப்போ தந்தூரி டேஸ்ட் வரும். அதுதான் தந்தூரி டேஸ்ட் மெயினு, அதுதான் சீக்ரெட் தந்தூரி டேஸ்ட்டு. பார்த்தீங்களே அந்த மாதிரி அந்த கோல் மேலே போட்டால் ஸ்மோக் வருதா? அந்த ஸ்மோக் வந்ததுக்கப்புறமா ஸ்மோக் வெளியே வராமல் அது மேலே மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். முன்னாடி சொன்னால அந்த சிக்கன் பாயில் பண்ணும்போது அந்த தண்ணி அந்த ஒரு பவுலில் ஸ்டோர் ஆகும்னு, அந்த ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. இப்போ அந்த ஸ்டாக் எத்தனை கிளாஸ் வருதுன்னு பார்க்கலாம். அப்பா கையெல்லாம் சுடுது. 7. இப்போ இது 7 கிளாஸஸ் வந்துவா, அது 4 கிளாஸஸ். 8, 9, 10, 11 கிளாஸஸ் போகிறோம். எங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து 7 கிளாஸ் வந்தது, இதான் 7 கிளாஸஸ் வந்துச்சு. இப்போ 7 + 4 11 கிளாஸஸ்ஸு. பாஸ்மதி ரைஸ்க்கு 11 கிளாஸ் போதும். 12 போட்டால் நிறைய வாட்டர் ஆகிடும். இப்போ அந்த வாட்டர் ஃபுல்லாக பாயில் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆடுக்கப்புறமா இந்த ரைஸ்லாம் போட்டுக்கலாம். அதுள்ள இன்னொரு சைடு லாஸ்ட்டில் தம்முக்காக ஃப்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் தம்மு போட்டுக்கிறதுக்கு இந்த ஆனியன்ஸ்லாம் ஃபுல்லாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறமா ரைஸ் போட்டுக்கணும். ரைஸை போட்டுக்கிட்டு மூடி போட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே அது மேலே மூடி வச்சுட்டு அப்படியே வச்சிடணும். இந்த ரைஸை இதில் போடுறது முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே அந்த தண்ணியில் சோக் பண்ணோம். அப்படி சோக் பண்ணால் நல்லா வடியாமல் அப்படியே பாஸ்மதி அப்படியே ஷேப் கரெக்டாக இருக்கும். திருப்பி சிக்கனுக்கு தந்தூரி வச்ச மாதிரி பிரியாணிக்காக வைக்கலான்னு அப்படியே திருப்பி கோல் இது பண்ணுறோம். இது பண்ணதுக்கப்புறமா அந்த பிரியாணி உள்ளே வச்சுட்டு அதுக்கும் சிக்கன் பண்ணுற மாதிரி தந்தூரி டேஸ்ட் வர்றதுக்கு அப்படி வைக்கலாம். சேம் அதே மாதிரி திருப்பி இந்த கோல் மேலே கீ போடலாம். கீ போட்டால் அந்த ஃப்ளேவர் வரும். அது வந்ததுக்கப்புறமா அப்படியே இதுக்கும் மூடிடணும் ஒரு 10 மினிட்ஸு. அப்படியே மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹைதராபாத் பிரியாணி ரெடி. இப்போ ஹைதராபாத் மண்டி பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுப்போம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பார்த்தாலே வாய் ஊறுது. சாப்பிட்டுக்காகமா எப்படி இருக்குன்னு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் வீட்டில். எங்கள் அண்ணாவும் சப்போர்ட் பண்ணாங்க.
பார்த்தா இப்போ தம்ம வைக்கிறோம். அது தம்ம வச்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு உங்களுக்கு வீடியோ வச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு நான் காமெண்ட் முக்கியம்ப்பா. காமெண்ட் வைக்கலன்னா அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. சிக்கன் ஆல்ரெடி இது பண்ணியிருக்கோம். இப்போ இது బిర్యానీ కాదా? మా ఫ్రెండ్స్ అందరూ ఇంక తమిళ్లో అందరూ తెలుగులో పెడతావు, తమిళ్లో పెట్టరు అని చెప్పాడు. అందుకే ఈసారి తమిళ్లో పెట్టాను. మీరు కూడా తెలుగులో కూడా చెప్తాను, రెండు కంపేర్ చేసి చూద్దాం. అరిటాకులో తిందామని అయితే గోడ అయితే ఎక్కేసాం. అరిటాకు అయితే మంచి అరిటాకు దొరికింది. இலை கூட எடுத்துன்னு வாழையில போட்டு அப்பா சொன்னாலே வாயில் ஊறுது. எப்படி இருக்கும் வாழை இலையில போட்டு சாப்பிட்டு எப்படி இருக்கும்? உங்களுக்கே வாய் ஊறும். பரவாயில்ல, எங்களுக்கும் வாய் ஊறுது. இப்போ போய் டப்புன்னு சாப்பிட்டதுக்கு அப்புறமா டேஸ்ட் சொல்கிறேன். சாப்பிட்ற எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க. மண்டி பிரியாணி சூப்பர் சூப்பர், நல்லா டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. மண்டி பிரியாணி சூப்பர். சிக்கன்லாம் செம்மையாக குக் ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. அட்டா காசம்.